Welcome viewers, students. Okay, this is the exercise of coordinating conjunction, subordinating conjunction, and the correlative conjunction. In previous session, we learned about the definition and usage of these three conjunctions. இதுக்கு முன்னாடி நாம இந்த மூன்று கன்ஜெக்ஷன் பற்றி அதோட டெஃபினிஷனும் யூசேஜில் விரிவாக பார்த்தோம். ஒவ்வொரு கன்ஜெக்ஷனுக்கும் தனித்தனியான வீடியோ போட்டிருந்தோம். ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்த்தீங்கன்னா 10-15 எக்ஸசைஸ் கொடுத்தோம். அந்த எக்ஸசைஸ் எல்லாம் சிறப்பாக நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ அந்த மூன்று கன்ஜெக்ஷனும் சேர்ந்து கலந்து இந்த எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். தனித்தனியாக கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் இருக்காது. ஆனால் இந்த மூன்று கலந்து கொடுக்கும்போது கொஞ்சம் நீங்கள் தடுமாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸசைஸ் போவோமா? ஸ்டூடெண்ட்ஸ், in this slide we can see 7 sentences. இந்த 7 வாக்கியமும் கொடுத்துருக்கேன். 7 வாக்கியம் அப்படின்னா 7 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இந்த 7 எக்ஸசைஸ்லாம் எல்லாம் இந்த fill in the blanks மெத்தடில் படித்து பார்க்கணும். ஒவ்வொன்றுக்கு என்ன வரும் அப்படின்றது பாருங்கள். நம்பர் 1, dash did he finish his meal then he went to school. இதில் என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸும் படிக்கும் பொழுது ஒன்று மீனிங் பார்க்கணும், ரெண்டாவது க்ளூ வேர்டு இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டு வகையில் பார்க்கணும், மீனிங் பார்க்கலாம், க்ளூ வேர்டும் பார்க்கலாம். இதில் டிட் அப்படின்றதும் தேன் அப்படின்றதும் ஒரு க்ளூ வேர்டு. தேன் எதுக்கு வரும் அப்படின்னா பாருங்கள், சச் வருது. அந்த ஆப்ஷனை பாருங்கள். சச் அப்படின்னா சச் தேன் வராது, ஸ்கேர்ஸ்லி தேன் வராது, நெய்தர் தேன் வராது, நோ சூனர் தேன். ஆக இங்கே நம்ம தேன் வர்றதுனால நோ சூனர் இங்கே ஆன்சராக இருக்குது. செகண்ட் பாருங்கள், என்ன மீனிங் அப்படின்னா நோ சூனர் டிட் ஹி ஃபினிஷ் திஸ் மீல் தேன் ஹி வென்ட் டு ஸ்கூல். அப்போ என்ன அப்படின்னா அது உடனே as soon as மீல் சாப்பிட்டு முடிச்ச உடனே அவர் ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்படின்ற மீனிங் வரும். ஸ்கூல் அதாவது உணவு சாப்பிட்ட உடனே ஸ்கூலுக்கு போயிட்டான்ற மீனிங் தான் அந்த நோ சூனர் டிட் வரும். செகண்ட் பாருங்க, he wanted to defend himself dash he drew his sword. அதாவது டிஃபெண்ட்னா தன்னை பாதுகாத்துக்கிறது, தன்னையே பாதுகாக்க விரும்பினார். அதில் என்ன பண்ணார்? he drew his sword, அவனுடைய கத்தியை உருவினார். கத்தியை எதுக்கு உருவினார்? தன்னை பாதுகாத்து கொள்ள. அப்போது அதனால் அப்படின்ற மீனிங்கில் வருங்க. அதனால் அப்படின்றது என்ன? பட்னா ஆனால், ஆர் அல்லது therefore அதனால். ஸோ என்ன ஆன்சருங்க? he wanted to defend himself therefore he drew his sword. ஓகே, அங்கே மீனிங் இருந்து என்ன மீனிங் தான் பிடிக்க முடியும் நம்ம. தேர்டு பாருங்க, dash the boy saw a thief he cried in fear. இதுவும் அதே போல மீனிங் தான் முக்கியம். dash the boy saw a thief, திருடனை அந்த சிறுவன் பார்த்தான். he cried in fear, வாய்த்தால கத்தினான். அப்போ என்ன வரும்? தோ வருமா, வென் வருமா, நெவர்த்லெஸ் வருமா, இவன் தோ வருமா? அப்போது வென் போட்டு பாருங்க, அந்த திருடனை பார்த்த பொழுது, அந்த சிறுவன் திருடனை பார்த்த பொழுது அவன் கத்தினான். ஓகே, தோன இருந்த போதிலும் நெவர்த்லெஸ், இவன் தோ எல்லாம் ஒரே மீனிங்கில் இருக்கும். ஃபோர்த்து பாருங்க, டேஸ்கி won the elections, everyone congratulated him. டேஸ்கி won the elections, அவர் எலெக்ஷனில் ஜெயிச்சாரு. everyone congratulated him, எல்லாரும் அவரை பாராட்டினாங்க. ஏன் பாராட்டினாங்க? ஜெயிச்சனால பாராட்டினாங்க. அப்போ அதனால் அப்படின்ற மீனிங் என்ன வரும் பாருங்கள். அதனால் அப்படின்றது ஆப்ஷன் as, though, if, unless. இதில் as அப்படின்றது அதனால்ன்ற மீனிங் வரும். as ஒத்து பாருங்க, இட் இஸ் டேஸ் தியரட்டிக்கல் மேட்டர் பட் ஆல்சோ ப்ராக்டிக்கல் மேட்டர், ப்ராக்டிக்கல் ஒன். என்ன அப்படின்னா அதில் இதுலேயே ஒரு க்ளூ எடுக்கான்னு பாருங்க. பட் ஆல்சோன்ற க்ளூ இருக்கு பாருங்க. பட் ஆல்சோ க்ளூ அப்படின்னா அதுக்கு என்ன வரும் பாருங்க. நாட் ஓன்லி பட் ஆல்சோ, நாட் ஓன்லி எங்கே இருக்கு? என்ன ஆப்ஷன் அது? நாட் ஓன்லி ஆப்ஷன் ஏ. ஸோ நாட் ஓன்லி தான் கரெக்ட் ஆன்சர். சிக்ஸ்த் பாருங்க, ஐ ஆம் டேஷ் எ போயட் நார் எ சிங்கர். இதில் என்ன க்ளூ வேர்டு இருக்கு? நார் வந்துருக்கு பாருங்க. நார் வந்தா ஐதர், நெய்தர், நோ சூனர், சச். என்ன மீனிங் இருக்கும்? நெய்தர். பி ஆன்சர் பி தான், நெய்தர். ஐ ஆம் நெய்தர் எ போயட் நார் எ சிங்கர். ஓகே, செவன்த் பாருங்க, டேஷ் யூ டோன்ட் அட்டன் இன் டைம் யூ வில் பி சிவியர்லி பனிஷ்டு. அப்போ என்ன பாருங்க, நீ இந்த 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 நேரத்துக்குள்ளே நீ அட்டன் பண்ண அப்படின்னா நீ கடுமையாக தண்டிக்கப்படுவாய். அப்படின்னா அட்டன் பண்ணலை அப்படின்னா ஒரு கண்டிஷன் அது. அப்போ கண்டிஷன் கிளாஸ் என்ன வரும் பாருங்க? அன்லஸ் வருமா? அன்லஸ் கண்டிஷன் கிளாஸ் தான்.
ஆனால் அன்னஸ் நெகட்டிவ்ல வரும். தோ இஃப் வென், அப்போ இஃப் த ஆன்சர். அப்போ இஃப் யூ டோன்ட் அட்டெண்ட் இன் டைம் யூ வில் பி சிவியர்லி பனிஷ்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. இதில் வந்து 2 வகையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து சென்டென்ஸை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஏதாவது க்ளூ வேர்டு இருந்தாலும் என்ன செய்யணும், ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சென்டென்ஸை புரிஞ்சிக்கிறது முக்கியம், ரொம்ப முக்கியம். அடுத்து 8th போவோமா? 8th, he came out in first class. அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்தார். எவ்ரி ஒன் வாஸ் சர்ப்ரைஸ்டு. ஆனால் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஏன் ஆச்சரியமாக இருந்தது? என்ன ரீசன், என்ன காரணம், என்ன ஏன் ஆச்சரியப்பட்டாங்க, அதை நாம் பார்க்கணும். இப்போ ஹீ கேம் அவுட் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதனால எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதனால மீனிங் பாருங்க. பட்டு, எட்டு, சோ, ஆர். இங்கே சோ தான் ஆன்சர். சோனா அதனால் அப்படின்றது. ஹி ஃபாலோடு மீ டேஸ் ஐ வெண்ட். ஹி ஃபாலோடு மீ டேஸ் ஐ வெண்ட் நம்ம சொல்கிறோம். நம்ம அப்படி சொல்லும்போது ஃபாலோடு மீ டேஸ் ஐ வெண்ட், அப்போ என்ன வரும்? டேஸ் ஐ வெண்ட் என்ன மீனிங்னா என்ன? ஹி ஃபாலோடு மீனா அவர் என்னை பின்தொடர்ந்து வந்தார். ஐ வெண்ட் நான் சென்றேன் அப்படின்ட்டு வரும். அப்போ என்ன மீனிங் வருங்க? சென்றேன்னா எங்கே சென்றாய் அப்படின்னு மீனிங் இல்லையா? அப்போ வேறவர் அப்படின்னு பாருங்க. வாட் எவர், வென் எவர், ஹவ் எவர், வேறவர். எங்கெங்கு நான் சென்றேனோ அங்கெல்லாம் அவர் என்னை பின்தொடர்ந்தார். வாட் எவர் என்னவெல்லாம், வென்னவர் எப்பொழுதெல்லாம், ஹவர் எப்படியெல்லாம், வேறவர் எங்கெல்லாம். அப்போ நம்ம வேறவர் தான் ஆன்சர் வரும். 10th பாருங்க. ஹி லாஸ்ட் எ குட் சான்ஸ். அவர் நல்ல ஒரு வாய்ப்பை இழந்து விட்டார். என்ன காரணம்? ஹி வாஸ் ஐடில். என்ன காரணம் பாருங்க? பிகாஸ். காரணத்தை குறிக்கிறது பிகாஸ் வரும். ஸோ அதனால், அண்டு, ஆர், பிகாஸ். நம்ம பிகாஸ் ஆன்சர் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. 11th பாருங்க. டேஸ் ஹி இஸ் வெல்த்தி, ஹி இஸ் அன்ஹாப்பி. வெல்த்தின்னு அர்த்தம் நல்ல வசதியாக இருக்காரு ஆனால் சந்தோஷமா இல்லை. அப்போது இந்த மாதிரி ஏன் சந்தோஷமா இல்லை, ஏன் சந்தோஷமா இல்லை, இது காரணம் சொல்ல முடியுமா? காரணம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இது கான்ட்ராஸ்ட், முரண்பாட்டு வாக்கியம். முரண்பாட்டு வாக்கியத்துக்கு என்ன வரும்? இஃப் வருமா, வென் வருமா, தோ வருமா, அன்லஸ் வருமா? ஆன்சர் தோ வரும். தோன இருந்த போதிலும், அவர் வசதியாக இருந்த போதிலும் அவருக்கு சந்தோஷம் இல்லை. அடுத்து பாருங்க. டேஷ் ஹேட் ஹீ ரீச் த ரயில்வே ஸ்டேஷன் வென் த ட்ரெயின் அரைவ்டு. ஓகேவா? அப்போ என்ன வரும் அப்படின்னா ஆஸ் சூன் அஸ், உடனே அர்த்தம். இங்கே என்ன மீனிங்? உடனே. அவர் என்ன அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடைந்த உடனே ட்ரெயின் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன மீனிங் வரும்? இங்கே என்ன வரும்? சச், நோ சூனர்லாம் வருது இல்லையா? அப்போ ஸ்கேர்ஸ்லி. என்ன எடுத்துக்கணும் நம்ம ஆன்சரு? ஸ்கேர்ஸ்லி. 13 பாருங்க. டேஸ் ஐ ரிசீவ் மை சேலரி ஐ வில் பே யூ த மணி. நான் எனக்கு வந்து ஊதியம் கிடைத்த உடனே உங்களுக்கு நான் வந்து பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னா, அது உடனடியாக, கிடைத்த உடனே, உடனடியாக அப்படின்றதுக்கு என்ன பாருங்க? தோ, as soon as, nevertheless, although. as soon as அப்படின்னா உடனடியாக. அப்போ ஆன்சர் as soon as. மை அங்கிள் entered மை ஹவுஸ் டேஸ் ஐ வாஸ் டூயிங் மை ஹோம்ஒர்க். நான் என்னுடைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது வந்து மாமா வந்தார். ஓகேவா? அங்கிள் வந்தார். அப்போது பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்படின்றதுக்கு என்ன வரும் பாருங்கள்? தோ, வைல், இஃப், அன்லெஸ். அப்போ என்ன வரும்? வைல் வரும். மை அங்கிள் entered மை ஹவுஸ் வைல் ஐ வாஸ் டூயிங் மை ஹோம்ஒர்க். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மீனிங்கோட தான் எழுத முடியும். இதெல்லாம் குழு வேர்டு இல்லை. அதில் நம்ம மீனிங்க்கு நம்ம புரிஞ்சுக்கணும். மீனிங் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறமா அது தகுந்த லிங்கை நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் 15th போவோமா? 15th பாருங்க. 15th, he has a pen, that's a pencil. பென் அண்ட் பென்சில். ஓகே. அவர் பென்சிலும் பேனாவும் வச்சுருந்தா அப்படின்றதுக்கு as well as, but, so, and. he has a pen and a pencilனு வராது. he has a pen as well as a pencil. அதான் மீனிங், போத்னு அர்த்தம். 16 பாருங்க. டேஸ் பீயிங் டெஃப் ஹெலன் கிளர் வாஸ் பிளைண்ட். ஹெலன் கிளர் வந்து டெஃபாகவும் இருந்தார், பிளைண்டாகவும் இருந்தார். ஓகேவா? அதுக்கு ஓவிங் டு, பிசைட்ஸ், இன்ஸ்பைட் ஆஃப், ஸோ. இதில் பிசைட்ஸ் தான் ஆன்சர் வரும். பிசைட்ஸ் பீயிங் டெஃப் ஹெலன் கிளர் வாஸ் பிளைண்ட். என்ன பிசைட்ஸ் மீனிங்? என்ன? போத், ரெண்டுமே இருந்தான்னு அர்த்தம். 17 பாருங்க. ராமா இஸ் போத் இண்டஸ்ட்ரியஸ் டேஸ் கிளவர். ராமா இண்டஸ்ட்ரியாக இருந்தார், கிளவராக இருந்தார். அப்போ என்ன வரும் பாருங்க? அங்கே போத் இருக்கா? போத்தும் க்ளூ வேர்டு. போத் என்பதே க்ளூ வேர்டு. இது கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷன். போத் வந்து என்ன வரும்? அண்டு வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர், அண்டு. ராமா இஸ் போத் இண்டஸ்ட்ரியஸ் அண்ட் கிளவர்.
18 பாருங்க, he never came to the class dash he is prepared sufficiently. அப்போ never came to class, ஒருபோதும் பள்ளிக்கு கிளாஸுக்கு அவன் வரமாட்டான். என்ன காரணம்? he is prepared sufficiently, அவன் வந்து போதுமான அளவுக்கு என்ன செய்யணும், தயார் பண்ணணும் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? கிளாஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். கிளாஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன செய்யணும், வந்தாகணும் இல்லையா? அப்போ என்ன வரும்? when he is prepared sufficiently, நல்லா சஃபிஷியன்ட் பண்ணால் அப்போ வரலாம். இது கண்டிஷன் கிளாஸ் வருது. என்ன வரும்? கண்டிஷன் கிளாஸ் அப்படின்னு வரும். அப்போ நெவர் கம்னு என்ன மீனிங்? நெவர்னு அர்த்தம் ஆப்போசிட் மீனிங், ஒருபோதும் வர முடியாது. அப்போது என்ன பாருங்கள், கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இது வந்து மீனிங் தான் முக்கியம் நமக்கு. he is prepared sufficiently, சரி அவர் வந்து நல்லா தானே பண்ணார். அவர் யார்? ஒரு மாணவன் வச்சுக்கோ, ஒரு மாணவன் ப்ரிப்பேரிங் சஃபிஷியன்ட்லி, போதுமான அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டான். he never came to school, came to class, அப்போ எப்படி கிளாஸ் வர முடியாமல் போகும்? ஓகேவா? அப்போ என்னது இது ஒரு ஆப்போசிட்டாக வருது இல்லையா? ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாருன்னா நல்லா வருவார், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு அப்போ நல்லா வரணும் இல்லையா? அப்போது பாருங்கள், he never came to classன்றது ஆப்போசிட்டாக இருக்குது. இது வந்து என்னது? நெவர்ன்றது என்ன வேர்டு? நெவர் அப்படின்றது ஆப்போசிட் வேர்டு, நெகட்டிவ் வேர்டு. அப்போ இங்கே நெகட்டிவ் வேர்டுனா அங்கே நெகட்டிவ் வந்தாகணும். எங்கே நெகட்டிவ் வந்தாகணும்? he is prepared sufficiently, அப்போது அவர் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலைன்னா ஒருபோதும் பள்ளிக்கு கிளாஸுக்கு வர முடியாது. ஓகேவா? வர முடியாதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே நெவர் வந்து நெகட்டிவ் வந்தால் அங்கே நெகட்டிவ் வரணும். அப்போ ஆப்ஷனில் எது நெகட்டிவ் வேர்டு பாருங்கள், நெகட்டிவ் கண்டிஷன் பாருங்கள். வென், இஃப், தோ, அன்லெஸ். அன்லெஸ் தான் நெகட்டிவ் கண்டிஷன், இஃப்ன்றது பாசிட்டிவ் கண்டிஷன், அன்லெஸ் நெகட்டிவ் கண்டிஷன். இப்போ படித்து பாருங்கள். he never came to the class unless he is prepared sufficiently. unless he is prepared sufficiently, அவர் சரியாக போதுமான அளவுக்கு தயார் செய்யவில்லை என்றால் ஒருபோதும் கிளாஸுக்கு வர முடியாது. ஓகேவா? 19th பாருங்க. dash he had finished his work he left for his house. ஆக வேலையை முடித்த உடனே அவர் வீட்டிலேருந்து விலகிட்டார், வீட்டில் வெளியே போயிட்டார். லெஃப்ட் ஃபார் ஹிஸ் ஹவுஸ், வீட்டுக்கு போகிறான்னு வைக்கலாம். லெஃப்ட் ஃபார் ஹிஸ் ஹவுஸ்னால் வீட்டுக்காக போகிறான்னு அர்த்தம். வேலையை முடிச்சார், வீட்டுக்கு போகிறார், அவ்வளோதான். அப்போ என்ன வரும்? வேலையை முடித்த உடனே. ஓகேவா? அப்போ என்ன வரும் பாருங்கள். டேஸ் ஹி ஹேட் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஒர்க். ஃபினிஷ்னா முடிச்சது. அப்போது என்ன வரும் பாருங்கள். அப்போ ஆஃப்டர் போட்டு பாருங்கள். ஆஃப்டர் ஹி ஹேட் ஃபினிஷ் ஒர்க் ஹி லெஃப்ட் ஃபார் ஹவுஸ். அவர் வேலையை முடித்த பிறகு வீட்டுக்கு சென்றார். அது வர மாதிரி தெரியுது. பிஃபோர் போட்டு பாருங்கள். பிஃபோர் ஹி ஹேட் ஃபினிஷ்ட் ஒர்க், அவர் வேலையை முடித்த முன்பே. அது தப்பாக வரும். when he had finished his work, அப்புறம் அவர் வேலையை முடித்த பொழுது அப்படின்றதுக்கு வந்து சரியான வராது. இஃப் போட்டு பாருங்க. அப்போது இதில் சரியானது வந்து ஆஃப்டர் தான் வரும். ஆஃப்டர் he had finished his work he left for his house. இதில் என்ன ஒரு முக்கிய விஷயம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரக்சரையும் பார்க்கணும், கிராமட்டிக்கல் பார்க்கணும். ஆஃப்டர் அப்படின்றது என்ன வேர்டு? ஏற்கனவே டென்ஸை பற்றி படிச்சிருப்பீங்க, அதையும் நம்ம பார்க்கணும். ஆஃப்டர்ன்றது என்ன வேர்டு அப்படின்னா ஒரு கன்ஜெக்ஷன். அவன் வந்து ஒரு கீவேர்டுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன கீவேர்டு? அட்வர்பியல் கீவேர்டு. நம்ம வந்து டென்ஸ் படிக்கும்போது ஆஃப்டர், பிஃபோர் இல்லையா, சோஃபார், ஆல்ரெடிலாம் பார்த்தோம் இல்லையா? அப்போ ஆஃப்டர் அப்படின்ட்டு என்ன டென்ஸ் வரும் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரும். அப்போ இந்த 19 இருக்கிற வெர்ப் என்ன வரும் பாருங்க? ஹேட் ஃபினிஷ்டு. ஹேட் ஃபினிஷ்ன்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் பொழுது அங்கே பிஃபோரோ வென்னோ இஃப் வர சான்ஸ் இல்லை. அப்படி இஃப் வரலாம், இஃப் வந்தாலும் அது மெயின் கிளாஸில் வுட் ஹேவ் வரணும், அதுவும் இல்லை. அதனால் மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சரையும் பார்க்கணும். அப்போ ஆஃப்டருக்கு என்ன வரும் பாருங்க? ஹேட் ஃபினிஷ்டு. ஸோ ஆன்சர் ஆஃப்டர். அடுத்து பாருங்க, 20th பாருங்க. he is such liar dash nobody believe him. such liar. அப்போ சச் வருதா? சச் வந்தால் அது வந்து கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷன் என்ன வரும்? தட் வரும். he is such liar that nobody believe him. அவர் வந்து பொய்யவனாக இருக்கிறனால யாரும் நம்புறதில்லை, நம்புறது யாரும் இல்லை, அவனு மீனிங் வருது. 21 பாருங்க. யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட். மஸ்ட் பாருங்க, யூ மஸ்ட் ஒர்க், கண்டிப்பாக நீ படிச்சு ஆகணும், இல்லைனா யூ வில் நாட் பாஸ் இந்த எக்ஸாமினேஷன். பாருங்கள், எல்லாம் அருமையாக கொடுத்துருக்காங்க. யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட். மஸ்ட் ஒர்க் ஹார்ட் அப்படின்றது பாசிட்டிவ் சென்டென்ஸு. யூ வில் நாட் பாஸ் இந்த எக்ஸாமினேஷன். எப்படி நல்லா வந்து மஸ்ட் ஒர்க் ஹார்ட்னா நல்லா வந்து அதிகமாக படிக்கணும், கடுமையாக படிக்கும் பொழுது பாஸ் பண்ணி தானே ஆகணும். ஓகேவா? அப்போது இங்கே பாருங்கள், அப்படி படிக்கலை அப்படின்னா ஒரு கண்டிஷன் வருதுல்ல, கண்டிஷன் என்ன வரும் பாருங்கள்? நார், பட்டு, ஆர், ஸோ. இங்கே ஆர் தான் வரும் பாருங்கள். யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட், நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி படிக்கணும். ஆர் இல்லை என்றால், ஆர்னா இல்லை என்றால் யூ வில் நாட் பாஸ் இந்த எக்ஸாமினேஷன். ஓகே, இது மீனிங் புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போது நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் 3 விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷன், அந்த மாதிரி சில
கன்ஜெஷனில் வந்து க்ளூ வேர்டு இருக்கான்னு பார்க்கணும். க்ளூ வேர்டு வச்சு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது மீனிங் வச்சு கண்டுபிடிக்கணும். மூணாவது ஸ்ட்ரக்சர், கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வச்சு கண்டுபிடிக்கணும். ஆக 3 நாளாக தருவாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கிராமர் ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஸ்டின் நம்பர் 14 வரும் இல்லையா, அதுதான் சொன்னேன் உங்களுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம இது வரைக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒவ்வொன்று 21 கொடுத்துருக்கேன், 21க்கு விளக்கம் சொல்லிட்டேன். அடுத்தது உங்களுக்கான 21 எக்ஸசைஸ் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான பகுதி திஸ் இஸ் ஃபார் யூ. எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நம்பர் 1 பாருங்கள். மை சிஸ்டர் லைக்ஸ் நாட் ஓன்லி டு சிங் எ சாங் டேஷ் டு ட்ரா பிக்சர்ஸ். இதில் என்ன குழுவோடு நாட் ஓன்லி இருக்குது இல்லையா, பாடு மட்டும் பாடல, படமும் வரைவாங்க. நாட் ஓன்லி தான் குழுவோடு நீ கண்டுபிடிக்கலாம். செகண்ட், ஹீ இஸ் வெல்த்தி டேஷ் இஸ் மிசர்லி. வெல்த்தி சாசியாக இருக்கார், ஆனால் கஞ்சனாக இருக்கார். ஐதர் த பேமெண்ட் மஸ்ட் பி ப்ராம்ப்ட் டேஷ் த புக்ஸ் ஷுட் பி ரிட்டர்ன் அட் ஒன்ஸ். ஐதர் இருக்கா, ஐதர் தான் குழுவோடு இதில். ஃபோர்த் பாருங்கள். டேஷ் யூ மேக் ஹேஸ்ட் யூ வில் பி லேட். யூ மேக் ஹேஸ்ட், ரொம்ப அவசரமாக வேகமாக போகணும்னு வச்சுக்குவேன், யூ வில் பி லேட். எப்படி லேட்டாக போக முடியும்? அப்போது இதில் ஏதோ ஒரு நெகட்டிவ் வேர்டு வரணும், ஒரு கண்டிஷன் வேர்டு வரணும், அதை பாருங்கள். ஃபிஃப்த்து பாருங்கள். டேஷ் யூ வாண்ட் த புக் ஐ வில் கிவ் இட் யூ. டேஷ் யூ வாண்ட் த புக், அந்த புக் விரும்பினா நான் உனக்கு கொடுப்பேன். ஹி ஹேஸ் மெனி ஃபால்ட்ஸ், நிறைய குற்றங்கள் செஞ்சுருக்காரு, பல குற்றங்கள் வச்சுருக்காரு. ஹீ இஸ் லவ்ட் பை ஆல், எல்லாரும் அவர் எல்லாரையும் நேசிக்கிறாங்க. மை மதர் ஹேஸ் பீன் கோயிங் டு திஸ் பர்டிகுலர் டாக்டர் ஐ டேஸ் ஐ ரிமெம்பர். டேஸ் ஐ ரிமெம்பர் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் அம்மா வந்து அந்த குறிப்பிட்ட டாக்டர் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் போவாங்க. ஓகேவா? அப்போ என்ன மீனிங் பாருங்கள். ஆக இந்த 7 சென்டென்ஸும் நீங்கள் என்ன செய்யுங்க, 3 விஷயம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு க்ளூ வேர்டு இருக்கான்னு பாருங்கள், செகண்டு மீனிங், தேர்டு ஸ்ட்ரக்சர். இதை மனசை வச்சுக்கிட்டு சரியான ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகே, 8க்கு போவோமா? ஸ்டூடெண்ட்ஸ் 8th பாருங்க. we keep the bedroom door open dash the baby cries. எதுக்காக அவங்க வந்து பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க, குழந்தை அழும். ஓகே, என்ன வரும்னு பாருங்க, ஆன்சர் கண்டுபிடிங்க. ஐ லைக் டு ட்ரிங்க், நான் குடிக்க விரும்புகிறேன். டேஷ் காஃபி அண்ட் டீ. டேஷ் காஃபி அண்ட் டீ, காஃபி டீ என்ன வரும்னு பாருங்க. இங்கே அண்டு அப்படின்றது தான் வந்து க்ளூ வேர்டு. டேஷ் ஹேட் வி அரைவ்ட் தேன் வி வென்ட் டு பெட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாகன்ற மீனிங்கில் தேன் அப்படின்றது என்னது, க்ளூ வேர்டு. ஐ ஃபெல் இன் டு ஸ்லீப் டேஷ் ஐ காட் இன் டு பெட். ஓகே, ஐ ஃபெல் இன் டு ஸ்லீப் ஐ காட் இன் டு பெட். நான் வந்து படுக்கையில் படுத்த உடனே தூங்கிட்டேன் அப்படின்றதுக்கு மீனிங் பாருங்கள். அதுக்கு என்ன லிங்கர் கண்டுபிடிங்க. ஹி ஹேட் டேஷ் கம் ஹோம் வென் ஹி கேம் டு நோ ஆஃப் த நியூஸ். இதுவும் வந்து பார்த்தோம்னா உடனடியான மீனிங் தான் வருது. இங்கே வென் அப்படின்றது க்ளூ வேர்டு. ஓகே, இட் வாஸ் டேஷ் எ கோல்ட் ஆஃப்டர்நூன் தட் வி ஸ்டாப்ட் பிளேயிங். இங்கே தட் அப்படின்றது க்ளூ வேர்டு. டேஷ் யூ ஹேட் நாட் ஹெல்ப்டு மீ ஐ வுட் ஹாவ் பீன் ரியூன்டு. பாருங்க, ஹேட் நாட் ஹெல்ப்டு மீ வுட் ஹாவ் பீன் ரியூன்டு. இது எதனுடைய ஸ்ட்ரக்சர் தெரியுதா உங்களுக்கு? ஓகேவா, கண்டுபிடிங்க நீங்களே. 15 போவோமா? 15 பாருங்க. டேஷ் ஷீ இஸ் ரிச் ஷீ இஸ் டிஸ்கண்டென்ட். ரிச் அவங்க வசதியாக இருக்காங்க, திருப்தி இல்லாமல் இருக்காங்க. ஓகே, 16 பாருங்க. ஹெல்ப் மீ, எனக்கு நீ உதவி செய்கிற. ஐ கேன் டூ நத்திங், நான் உனக்கு ஒன்றுமே செய்யலையே. ஓகே, இது வந்து கான்ட்ராஸ்டாக வருது, ஆப்போசிட்டு முரண்பாட்டு வாக்கியமாக வருது. ஹி ரிமைண்ட் அட் ஹோம் டேஷ் ஹி வாஸ் இல். ஹி வாஸ் இல், உடல் நலமில்லாமல் இருக்கிறதுனால வீட்டிலே இருக்காரு அப்படின்னா என்ன காரணம்? ஹி ட்ரீட்ஸ் மீ டேஷ் ஐ ஆம் ஹிஸ் எனிமி. ட்ரீட்ஸ் மீ, என்ன அவருடைய எனிமியாக என்னவர் ட்ரீட் பண்ணுறாரு. ஓகேவா, ட்ரீட்ஸ் மீ டேஷ் ஐ ஆம் ஹிஸ் எனிமி. ஐ வில் லைக் யூ, நான் ஒன்று விரும்புகிறேன். டேஷ் ஐ லிவ், நான் வசிக்கிற வரைக்கும் நான் ஒன்றை விரும்புகிறேன். என்ன மீனிங் பாருங்கள். டேஷ் ராமு நார் ரவி கோஸ் டு டெம்பிள். இங்கே நார்ன்றதான் வந்து க்ளூ வேர்டு வந்திருக்கு, நீங்கள் கண்டுபிடிங்க. 20 பாருங்கள். த புக் இஸ் டேஷ் இன்ட்ரெஸ்டிங் டு ரீட் தட் ஐ லைக் இட் வெரி மச். இங்கே தட்டு தான் என்னது, க்ளூ வேர்டு. கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீனிங் புரிஞ்சுக்கிங்க, ஸ்ட்ரக்சராக பாருங்கள், ரெண்டாவது க்ளூ வேர்டையும் பாருங்கள், பார்த்து நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்.
ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, இதுக்கு உங்களுக்கு ப்ரீவியஸ் செஷனில் கர்லேட்டிவ் கன்ஜெக்ஷன் கொடுத்தோம் இல்லையா, அது மட்டுமே இருக்கிற ஒரு 15 எக்ஸசைஸ் 15 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் நீ கண்டுபிடிச்சிருக்கலாம். இருந்தாலும் கூட நான் இந்த வீடியோவில், அதுக்கு அடுத்த வீடியோவில் ஆன்சர் வந்து போல்டு லெட்டரில் கொடுத்துருக்கேன். 1 to 15 வரைக்கும். அந்த போல்டு லெட்டர் இருக்கிற ஆன்சரை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, குரூப்பில் கேளுங்க. ஓகேவா? ஏதாவது இருந்தால் கேளுங்க. ஏன்னா நான் போன முறை விளக்கம் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் ஆன்சர் மட்டும் போல்டு கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.